அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 7. மிஸ்டர் மேக்ராத் ஓர் அழைப்பினை மறுத்தார். கடிதங்கள் போய்விட்டன. அவை காணாமல் போய்விட்டன என்ற உண்மைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட பிறகு இந்த நிஜத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை. தங்கியிருக்கும் பிளிட்ஸ் ஓட்டலின் தாழ்வாரங்களெல்லாம் ஓடி கியூசப்பை பின்தொடர முடியாது என்பதை ஆண்டனி உணர்ந்தார். இப்படி செய்வதால் தேவையற்ற விளம்பரம் விளைவதோடு அவனை பிடிக்க வேண்டும் என்ற இலக்கிலும் தோற்றே விடலாம். காகிதங்கள் பாக்கெட்டுகளில் சுற்றப்படுவதைப் போல அக்கடிதங்களும் சுற்றப்பட்டிருந்ததால் அதனை வாழ்க்கை சரிதம் என்று அவன் தப்பாய் எடுத்துக்கொண்டு விட்டதாய் ஒரு முடிவுக்கு வந்தார் ஆண்டனி. எனவே கடிதங்களை போய் தவறுதலாய் கொண்டு சென்று விட்டதை உணர்ந்ததும் வாழ்க்கை சரிதத்தை அபகரிப்பதற்காக அவன் மீண்டும் வர வாய்ப்பிருக்கிறது. இந்த முயற்சிக்குத்தான் முழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று விளங்கிக் கொண்டார் அவர். அவருக்குள் உதித்த மற்றும் ஒரு திட்டம் என்னவென்றால், கொண்டு போன அக்கடிதங்களை மீண்டும் கொண்டு வந்து தந்துவிடும்படி வேறு வழியின்றி ஒரு விளம்பரம் வெளியிடுவதாகும். ஒருவேளை கியூசப் சிகப்பு கைப்படையின் கூட்டாளியாகவோ அல்லது இதற்கு எதிர்ப்பதமான அமைதியை நாடும் லாயலிஸ்ட் கட்சியின் கூட்டாளியாகவோ இருந்தால் நிச்சயம் அக்கடிதங்களால் இப்படைகளுக்கு ஆகப்போவது ஒன்றுமில்லை. ஆதலால் அவற்றை ஏதோ கொஞ்சம் பணம் தந்தா மறுபடியும் கொண்டு வந்து திருப்பி விடுவதாய் ஒரு முடிவுக்கு அவன் தாவலாம் என நம்பினார் ஆண்டனி. இப்படியெல்லாம் சிந்தனைகளை ஓடவிட்டு படுக்கைக்கு திரும்பிய அவர் காலை வரை படு நிம்மதியாக தூங்கினார். அதே இரவில் இன்னொரு தடவை நேருக்கு நேர் சந்திக்க கியூசப் துணிவான் என்று ஆண்டனி நம்பவில்லை. அடுத்து செய்ய வேண்டிய திட்டங்களை வரிசை கிராமமாக அடுக்கிக் கொண்டு எழுந்தார் ஆண்டனி. நல்ல சிற்றுண்டி சாப்பிட்டார். எர்சோஸ்லோவாக்கியாவில் புது எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை முக்கியமாய் தாங்கி வெளியாகியிருந்த செய்தித்தாளை படித்தார். பிறகு ஹோட்டல் மேனேஜரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டனி கேட் அல்லவா, ஆகவே அவர் ராசிப்படி தொட்டது துலங்கியது, அவர் கேட்டது கிடைத்தது. எல்லையற்ற மரியாதையும் சாந்தமுமாய் இருந்த பிரெஞ்சு மேனேஜர் பிரத்யேக அறை ஒன்றில் ஆண்டனியை ஏற்றுக்கொண்டார். என்னை சந்திக்கணும்னு பிரியப்பட்டதா சொன்னாங்க மிஸ்டர் மேக்ராத். சொல்லியிருந்தேன். நேற்று சாயந்தரம் உங்க ஹோட்டல்ல வந்து நான் தங்கினேன். இரவு சாப்பாடு ரூம் வரைக்கும் கொண்டு வரப்பட்டு கியூசப் என்னும் வெயிட்டரால் எனக்கு பரிமாறப்பட்டது. இங்கு தாமதித்தார் ஆண்டனி. எஸ், அப்படி ஒரு வெயிட்டர் எங்க கிட்ட வேலை பண்றார். அவனோட நடவடிக்கைகள்ல ஏதோ அசாதாரணமா எனக்கு பட்டது. ஆனா அந்த சமயத்துல அதை பற்றி நான் மேற்கொண்டு சிந்திக்கல. பிறகு ராத்திரி என் அறைக்குள்ள யாரோ ஒலி எழுப்பாம நழுவது போல நடக்கும் சிறு அரவம் கேட்டு நான் தூக்கம் கலைஞ்சு எழுந்தேன். விளக்கை போட்டேன். அங்கே கியூசப் என்னோட சின்ன பெட்டியை நோண்டிக்கிட்டு இருக்கும் நிலையில நான் பார்த்தேன். மேனேஜரின் அமைதியான போக்கு சற்றே இங்கு குலைந்தது. ஆனால் இதை பற்றி எதுவுமே என் காதுகளுக்கு வரலையே என்றார். ஏன் உடனேயே எனக்கு இந்த சம்பவம் கொண்டு வரப்படல? அந்த ஆளும் நானும் ஒரு சின்ன மோதல்ல ஈடுபட்டோம். அவன் ஆயுதத்தோடு இருந்தான். கையில ஒரு கத்தி. பிடிச்சு வைக்கத்தான் பார்த்தேன். ஆனா இறுதியில ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுவதால அவன் ஜெயிச்சிட்டான். அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்க மிஸ்டர் மேக்ராத்? நான் என்னோட
முக்கியமான எதுவும் போகல என்றார் ஆண்டனி மெதுவாய். மேனேஜர் ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சோடு பின்னுக்கு சாய்ந்து கொண்டார். நிம்மதியா இருக்கு என்று குறிப்பிட்டு தந்தார். ஆனா மிஸ்டர் மேக்ராத், இந்த சமாச்சாரத்துல உங்களோட அணுகுமுறைய என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. சம்பந்தப்பட்ட ஹோட்டல் அதிகாரிகளை எழுப்ப நீங்க முயற்சிக்கவே இல்லையே, திருடனை தொடர்ந்து பிடிக்க. ஆண்டனி அவருடைய தோள்களை வெறுமனே குலுக்கி காட்டினார். விலை மதிப்புள்ள எதுவும் நான் சொன்னது போல காணாமல் போகல. சொல்ல போனா எனக்கும் இது போலீஸ் வரை கொண்டு போக வேண்டிய ஒரு கேஸ் தான் என்பதும் தெரியும். இங்கு அவர் நிறுத்த எவ்வித உற்சாகமும் இன்றி, போலீஸ் வரை கொண்டு போக வேண்டிய என்று சுரம் குறைத்து முணுமுணுத்தார் மேனேஜர். அந்த ஆள் சிறப்பா தப்பிச்சு ஓடிட தெரிஞ்சவன் தான் என்பதுல எனக்கு சந்தேகம் இருக்கல. மேலும் குறிப்பிட்டு எதுவும் களவு போகாததாலேயே எதுக்கு போலீஸு? இப்பொழுதுதான் மேனேஜரின் முகத்தில் கொஞ்சமாய் மலர்ச்சி வந்தது. போலீஸை கொண்டு வந்து இதுக்குள்ள விடுவதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை என்பது மிஸ்டர் மேக்ராத் உங்களுக்கும் விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரும் குழப்பத்துல தான் போய் முடியும். இது போன்ற நல்ல ஆடம்பரமான ஓட்டல்கள்ல நடந்ததா ஏதாவது இந்த நியூஸ் பேப்பர்காரனுங்க காதுல விழுந்தா போதும், அது எத்தனைதான் முக்கியமற்ற துக்கடா விஷயமா இருந்தாலும் நாக்குல ஜலத்தை ஊற விட்டுக்கிட்டு ஓடி வந்துடுவானுங்க. ஒத்துக்கிறேன் என்றார் ஆண்டனி. என் அறையிலேருந்து எதுவும் களவு போகலன்னு இப்ப நான் சொன்னது ஒரு வகையில தான் நிஜம். திருடனுக்கு முக்கியமா உதவும் எதையும் அவன் கொண்டு போகல என்னும் வகையில. ஆனா அவன் எனக்கு மிகவும் போதுமான அளவு மதிப்புள்ள ஒரு முக்கியமானதை எடுத்துக்கிட்டு போயிருக்கான். கடிதங்கள். ஓகே, விளங்குது, பர்ஃபெக்ட்லி என்றார் மேனேஜர். இது போலீஸுக்கு கொண்டு போக வேண்டிய மேட்டர் இல்லை. இந்த பாயிண்ட்ல நாம 2 பேரும் ஒத்து போறோம். ஆனா அக்கடிதங்களை எப்படியாவது திரும்ப பெற்றாகணும் என்னும் துடிப்புல இருக்கேன் நான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப உங்ககிட்ட நான் எதை எதிர்பார்க்கிறேன்னா, அந்த திருட்டு பயலான கியூஸை பற்றி நீங்க தரவல்ல அத்தனை தகவல்களையும். ஓரிரு கணங்கள் தயக்கத்துக்கு பிறகு, இதுல எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது என்றார். உடனடியா நீங்க கேட்பவற்றை என்னால தந்துட முடியாது. ஆனா நீங்க சுமார் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டும் தகவல்களை உங்க முன்னாடி என்னால விரிச்சு போட முடியும். இது போதும் எனக்கு. தேங்க்யூ வெரி மச். மேனேஜர் சொன்ன வாக்கை காப்பாற்றும் விதமாய் நடந்து கொண்டார். கியூசப் மணாலி பற்றிய அத்தனை தகவல்களும் ஒரு சின்ன காகிதத்தில் பதிந்திருந்தன. என்கிட்ட அவன் 3 மாசங்களுக்கு முன்னாடி வந்திருக்கான். ஓகே, விஷயம் தெரிஞ்ச அனுபவமிக்க வெயிட்டர் அவன். முழு திருப்திகரமா இங்கே வேலை பார்த்திருக்கான். இங்கிலாந்துல 5 வருஷமா இருக்கான். இருவருமாய் சேர்ந்து அந்த இத்தாலிய திருடன் பணியிலிருந்த ரெஸ்டாரண்டுகள் அடங்கிய பட்டியலை பார்வையிட்டனர். அதில் முக்கியத்துவம் மிகுந்ததாய் இருக்கலாம் என்று ஒரு குறிப்பிட்ட நிஜம் ஆண்டனியை அறைந்தது. அப்பட்டியலில் இருந்த 2 ரெஸ்டாரண்டுகளில் கியூசப் பணியில் இருந்த காலகட்டத்தில் பெரிய அளவு திருட்டு நடந்துள்ளது. ஆயினும் 2 வழக்குகளிலும் எந்தவிதமான சந்தேகமும் இந்த பயல் மீது பதியப்படவில்லை. இருந்தாலும் இந்த நிஜம் குறிப்பிடும்படியான ஒன்றே. எனில் கியூசப் சாதுரியம் மிகுந்த வெறும் ஹோட்டல் திருடன்தானா? அவனுக்குள்ளேயே இருந்த இக்குணத்தின் தாக்கம்தான் அவன் வந்து ஆண்டனியின் பெட்டியை துளாவியதின் காரணமா? ஆண்டனி விளக்கினை போட்ட தருணத்தில் அவன் கையில் அக்கடித கொத்து இருந்திருக்க வேண்டும். ஆனா அவன் கைகளில் ஒன்றும் இல்லை என்று காட்டிக்கொள்வதற்காக அவற்றை அவன் அவனுடைய சட்டை பைக்குள் செருகி திணித்திருக்க வேண்டும். இப்படிதான் என்றால்
இது வெறும் திருட்டு. ஆனால் முந்தைய நாள் மாலையில் டேபிளில் பறந்து கிடந்த தாள்களை பார்த்த மாத்திரத்தில் அவன் கண்களில் மிளிர்ந்த கிளர்ச்சியும் துடிதுடிப்பும் இதற்கு மாறாய் நிற்கின்றன. சாதாரண திருடரின் கைகளை துருதுருக்க வைக்கவல்ல பணமோ அல்லது வேறெந்த காஸ்ட்லி பொருளோ மேஜையில் அப்பொழுது கிடையாது. எனவே யாரோ ஒரு வெளிய ஆளுக்கான கருவியாய் கியூசப் இயங்கியிருக்கான் என்ற கருத்தையே ஆண்டனி அனுமதித்தார். இவருக்கு மேனேஜரால் அளிக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இவரால் கியூசப்பின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கலாம். அதன் மூலம் அவனையே கூட அடைந்துவிடலாம். தகவல்கள் எழுதப்பட்டு மேனேஜரால் தரப்பட்ட காகிதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்தார் ஆண்டனி. தேங்க்யூ வெரி மச். ஒரு தேவையில்லாத கேள்வி, கியூசப் இன்னும் இங்கே வேலையில் இருக்கிறாரா? மேனேஜர் சிரித்தார். அவர் இங்கே நேற்று ராத்திரி படுத்து தூங்கல. அவரோட பொருட்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கு. உங்களை தாக்க முயன்ற பிறகு அப்படியே அவர் வெளியேறி போயிருக்கணும். அவரை மறுபடியும் பார்க்கும் சந்தர்ப்பம் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு அமையும்னு தோணல. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஓகே, இப்போதைக்கு நான் இங்கே தான் தங்க போறேன். உங்க யூகத்துல நீங்க வெற்றி அடையணும்னு நான் நினைச்சாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எப்பவுமே பெஸ்ட் எதுவோ அதை மட்டுமே நினைப்பவன். முதலில் ஆண்டனி மேற்கொண்டது கியூசப்புடன் நெருங்கியிருந்த மற்ற வெயிட்டர்களை விசாரித்து பார்ப்பதாகும். மேற்கொண்டு எவ்விதமான சிறந்த தகவல்களும் இவர் விசாரித்த எவரிடமிருந்தும் வரவில்லை. ஏற்கனவே இவர் திட்டமிட்டிருந்தபடி அந்த விளம்பரத்தை அதிகம் படிக்கப்படும் 5 செய்தித்தாள்களுக்கு அனுப்பி வைத்தார். கியூசப் முன்பு பணியிலிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் விசாரிக்க ஆண்டனி கிளம்பி கொண்டிருந்தார். ஜஸ்ட் அப்போது டெலிஃபோன் மணி அடித்தது. ஹலோ, யாரது? ஒரு பாவமற்ற குரலில் ஒலித்தது. நான் மிஸ்டர் மேக்ராத் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனா? ஆமா, நீங்க யாரு? நான் பால்டர்சன் மற்றும் ஹட்கின்ஸ் நிறுவனம். ஒரு நிமிஷம், பால்டர்சனுக்கு இணைப்பு தரேன். பப்ளிஷர்ஸ் எண்ணிக்கொண்டார் ஆண்டனி. ஆக அவங்களுக்கு கவலை வர ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாத கவலை. கடந்து போக இன்னும் 1 வாரம் இருக்கு. குதூகலமான ஒரு குரல் திடுமென்று ஆண்டனியின் காதுகளை அரைந்தது. ஹலோ, இது மிஸ்டர் மேக்ராத் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பால்டர்சன் மற்றும் ஹட்கின்ஸின் நிறுவனத்தின் மிஸ்டர் பால்டர்சன் பேசுகிறேன். உங்க கைப்பிரதி என்னாச்சு மிஸ்டர் மேக்ராத்? வெல், குறிப்பிட்டார் ஆண்டனி. அதுக்கு என்ன இப்ப? எல்லாமே அதை பற்றி தான். நாட்டின் இந்த பகுதிக்கு நீங்க ஜஸ்ட் இப்பதான் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து சேர்ந்திருப்பதா அறிகிறேன். அப்படித்தானா? இப்போதைய நிலைமையை நீங்க அறிந்திருக்க முடியாது. அந்த கைப்பிரதி பற்றி பிரச்சனை கிளம்ப போகுது மிஸ்டர் மேக்நாத். பெரிய பிரச்சனை. அதை எங்க பதிப்பகம் எடுத்திருக்க கூடாதுன்னு கூட நான் சில சமயங்கள்ல எண்ணுவதுண்டு. அப்படியா? அப்படிதான்னு நான் அடிச்சு சொல்றேன். எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரத்துல அந்த கைப்பிரதிய நான் அடைஞ்சிடுன்னு துடிக்கிறேன். 2-3 பிரதிகள் எடுத்து வச்சிடுன்னு படபடப்பா இருக்கு. அப்போதான் ஒரிஜினல் காணாம அடிக்கப்பட்டாலும் எந்த பாதகமும் நேராது. டியர் டியர் என்றார் ஆண்டனி. எஸ், இது உங்களுக்கு முட்டாள்தனம்னு படும், எனக்கு தெரியும் மிஸ்டர் மேக்ராத். உங்களுக்கு இன்னும் நிலைமையின் தீவிரம் விளங்கல. அந்த கைப்பிரதி எங்க அலுவலகத்தை அடைஞ்சிடவே கூடாதுன்னு தீர்மானமா முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. வெளிப்படையாகவே சொல்றேனே, அதை நீங்களே எடுத்துக்கிட்டு நேரடியா என்கிட்ட ஒப்படைக்கணும்னு கிளம்பினாலும் எங்களை வந்து நீங்க அடைவது என்பது 10ல் 1 பங்குதான் சாத்தியம். இதை நான் ஏத்துக்க முடியாது என்றார் ஆண்டனி. எங்கே போகணும்னு நான் நினைச்சாலும் அது எனக்கு வாடிக்கையா கை கொடு.
கவனிங்க, நீங்க மிக ஆபத்தான கூட்டத்துக்கு எதிரா நின்னுகிட்டு இருக்கீங்க. இப்படி நான் குறிப்பிடுவதை நானே கூட 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்பாம தான் இருந்தேன். மிஸ்டர் மேக்ராத், நாங்க பேரம் பேசப்பட்டோம், மிரட்டப்பட்டோம், கெஞ்சப்பட்டோம், ஏன் நியாயமாய் பேசி மயக்கவும் பட்டோம். எங்களுக்கே நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு விதவிதமா முடுக்கப்பட்டோம். ஓகே, என் ஆலோசனை இதான். இந்த கைப்பிரதியை இங்கே எடுத்துக்கிட்டு வரும் முயற்சியை நீங்க பண்ண வேண்டாம். எங்களுடைய ஒரு ஆள் உங்களை தேடிக்கிட்டு ஹோட்டலுக்கு நேரடியா வந்து அதை வாங்கிப்பான். ஒருவேளை அந்த கூட்டம் அவங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டா கேட்டார் ஆண்டனி. அதுக்கான பொறுப்பு அப்ப எங்களுடையதா இருக்கும், உங்களுடையதாக அல்ல. அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கைப்பிரதிய எங்களுடைய முகவர்கிட்ட கொடுத்ததுக்கான அத்தாட்சியையும் எழுத்துப்பூர்வமா வாங்கியிருப்பீங்க. கைப்பிரதியின் அந்த இறந்துவிட்ட ஆசிரியரின் கட்டளையின்படி உங்களுக்கு தர வேண்டும்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த 1000 பவுண்டுகளுக்கான காசோலை வரும் புதன்கிழமை வரைக்கும் ரெடியா இருக்காது. ஆனா நீங்க கட்டாயப்படுத்தினா 1000 பவுண்டுகளுக்கான என்னோட காசோலையை நான் அந்த தூதுவனுடையே அனுப்பி வைக்க முடியும். ஆண்டனி ஓரிரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார். தர வேண்டிய கடைசி நாள் வரையில் கைப்பிரதியை தன்னுடனே வைத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் பிரியப்பட்டார் ஆண்டனி. இப்படி நடக்கும் கூத்து என்ன என்பதை நேரிலே பார்க்க அவருக்குள்ளிருந்த ஆவல்தான் காரணம். இருந்த போதிலும் பதிபக்கத்தாரின் வாக்குவாதத்திலிருந்து வீரியத்தையும் கவனிக்க ஆண்டனி தவறவில்லை. ஒரு சிறு பெருமூச்சுக்கிடையே ஆல் ரைட் என்றார். உங்க வழிக்கே வரேன். உங்க ஆளை அனுப்பி வைங்க. காசோலையும் அவன் கூடயே அனுப்பி வச்சிங்கன்னா வாங்கி கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை கிடையாது. அப்படின்னா வர்ற புதன்குள்ளேயே நான் இங்கிலாந்து கிளம்பிடுவேன். நிச்சயமா மிஸ்டர் மேக்ராத், நாளை காலையில விடிஞ்சதும் விடியாதமா எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை வந்து பார்ப்பான். இங்கே எங்க அலுவலகத்திலிருந்தே ஒரு ஆளை கிளப்பி உங்க இடத்துக்கு அனுப்புவது அத்தனை புத்திசாலித்தனமா படல. எங்களுடைய மிஸ்டர் ஹோம்ஸ் என்பவர் தெற்கு லண்டன்ல வசிக்கிறார். அலுவலகத்துக்கு வரும் வழியிலேயே உங்களை வந்து சந்திக்கும். அவர் பாக்கெட்டை பெற்றுக்கொண்டு அதுக்கான ரசீதும் தந்துடுவார். இன்னைக்கு ராப்பொழுதுக்கு கைப்பிரதி இல்லாத வேறு தாள்கள் கொண்ட ஒரு டம்மி பாக்கெட்டை நீங்க பொட்டியில வச்சிருக்குமாறு கேட்டுக்கிறேன். அவனுங்க மறுபடியும் திருட முயற்சித்தாலும் எந்த அசம்பாவிதமும் நடந்துடாது. வெரி வெல், உங்க வழிகாட்டுதல் மாதிரியே நான் செஞ்சிடுறேன். சிரித்தபடி ரிசீவரை கொக்கியில் மாட்டினார் ஆண்டனி. பிறகு தடைப்பட்டு விட்ட நழுவி இருக்கும் கியூசப் பற்றிய தகவல் அறிவதை தொடருவதில் இறங்கினார் அவர். இதில் முழு தோல்வியைத்தான் கண்டார் ஆண்டனி. தேடிப்போன ரெஸ்டாரண்ட் முன்னர் கியூசப் பணியாற்றியிருந்தான் என்றாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியோ அல்லது அவனுடைய இன்ன பிற தொடர்புகள் பற்றியோ அங்கிருந்து ஒருவருக்கும் எதுவும் தெரியவில்லை. ஆனா உன்னை பிடிக்கிறேனா இல்லையான்னு பார் மகனே என முணுமுணுத்து கொண்டார் ஆண்டனி. எத்தனை ரகசியமா நீ இருந்தாலும் பிடிக்கிறேன் பார், கொஞ்சம் டைம் கொடு. லண்டனில் ஆண்டனியின் 2வது இரவு முழு அமைதியில் கழிந்தது. தொடர்ந்த காலை பொழுதின் 9 மணிக்கு பால்டர்சன் மற்றும் ஹாட்கின்ஸ் நிறுவனத்தின் மிஸ்டர் ஹோம்ஸ் என்னும் பிரதிநிதியின் அடையாள அட்டை ஆண்டனியின் அறைக்கு ரிசப்ஷனிஸ்டால் அனுப்பி வைக்கப்பட்டது. பிறகு ஹோம்ஸே குள்ள வெந்நீர சாந்தமான குணாதிசயம் கொண்டவராய் இருந்தார். ஆண்டனி வாழ்க்கை சரித்திரம் அடங்கிய கைப்பிரதி முழுவதையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இதற்கு மாற்றாக 1000 பவுண்டுகளுக்கான காசோலையை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்.
கையோடு கொண்டு வந்திருந்த சின்ன பிரவுன் நிற பையில் கைப்பிரதியை அடக்கி கொண்ட ஹோம்ஸ் ஆண்டனிக்கு குட்டே வைத்துவிட்டு வெளியேறினார். இந்த முழு இயக்கமும் சுரத்தின்றி நடந்து முடிந்தது. போற வழியில மனுஷனை போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாங்க, கொலை என சற்று உறக்கவே முணுமுணுத்து கொண்டார் ஆண்டனி. ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி, எஸ், எனக்கு அப்படித்தான் தோணுது. ஓரிரு வரிகள் எழுதிய குறிப்பினை இணைத்து வந்த காசோலையை ஓர் உறைக்குள் போட்டு மூடினார் ஆண்டனி. புலவாயோவில் ஆண்டனியை சந்தித்த சமயத்தில் நல்ல பணப்புழக்கத்தில் இருந்த ஜிம்மி ஆண்டனிக்கு உதவட்டுமே என்று குறிப்பிடும்படியான தொகையை அனுப்பி வைத்திருந்தார். அது இன்னமும் தொடப்படவே இல்லை. ஒரு வேலை முடிஞ்சாலும் இன்னும் ஒரு வேலை அப்படியே முடியாம தான் இருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் ஆண்டனி. இதுவரைக்கும் அதை நான் பண்ணாமல டெமிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிரந்தரமாக ஒத்தி போடலை. பொருத்தமான ஒரு மாறு வேஷத்தில் நேராக கிளம்பி 487 பாண்டு தெரு போய் பார்த்துட்டா என்ன? அவருடைய ஜாமான்களை பேக் செய்து கொண்டார். கீழிறங்கி போய் கட்ட வேண்டிய தொகைகளை சரி கட்டினார். ஒரு டாக்ஸியை அழைத்து அவருடைய லக்கேஜினை ஏற்றுமாறு ஆணையிட்டார். வெளியேறும் வழியில் நின்று கொண்டிருந்த ஒரு சில வெயிட்டர்களுக்கு அவர்களால் எவ்வித உபகாரமும் நடந்திருக்காவிட்டாலும் நல்ல தொகையை டிப்ஸாக தந்தபடி டாக்ஸிக்குள் ஏறி கிளம்பும் கட்டத்தில் உள்ளே இருந்து ஒரு பையன் கையில் கடிதம் ஒன்றை தூக்கி கொண்டு ஆண்டனியை நோக்கி ஓடி வந்தான். ஜஸ்ட் இப்பதான் இக்கடிதம் உங்களுக்கு வந்தது சார். ஒரு பெரும் மூச்சோடு அவனுக்கும் ஒரு ஷில்லிங் பைசாவை தந்தார் ஆண்டனி. பெரிய உருமல் ஒன்றோடு இடி போன்ற ஓசையை தந்த கியர்களின் இயக்கங்களுக்கு மத்தியில் டாக்ஸி முன்னேற துவங்கியது. ஆண்டனி கடிதத்தை திறந்தார். அது ஒரு விசித்திரமான ஆவணம். அதில் என்னதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை நிச்சயப்படுத்தி கொள்ள அதனை 4 முறை படிக்க வேண்டி நேர்ந்தது ஆண்டனிக்கு. அரசாங்க அலுவலர்களால் உபயோகப்படுத்தப்படும் மொழியிலும் வார்த்தை பிரயோகத்திலும் கரடு முரடாய் ஆக்கப்பட்டிருந்தது. அது சரியான மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் அது வியாழக்கிழமை, அதாவது இன்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து மேக்ராத் இங்கிலாந்து வந்து இறங்குவதாகவும் கவுன்ஸ்டைல் பீச்சின் வாழ்க்கை சரித்திரம் பற்றி தாறுமாறாகவும், மேலும் மிஸ்டர் சார்ஜ் லோமெக்ஸை சந்தித்து தனிப்பட்ட உரையாடல் நிகழ்த்தும் வரை வாழ்க்கை சரித்திரம் பற்றி மேற்கொண்டு எதுவும் செய்யக்கூடாது என்று மேக்ராத்தை மிகவும் கெஞ்சியும் அமைந்திருந்தது அக்கடிதம். சில பார்ட்டிகள் பற்றிய பிரம்மாண்டமான வெளிப்படையற்ற குறிப்புகளும் தரப்பட்டிருந்தன. மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று லார்ட் கேட்டர்ஹாமின் நட்பாக சொல்லிக்கொண்டு சிம்னீஸ் வரை கட்டாயமாக போய் வருமாறு அதில் அழைப்பு விடப்பட்டிருந்தது. விளங்காத மேலும் மர்மமான தகவல். இப்படியும் ஒரு கடிதமா என ஆண்டனி அதை கொண்டாடினார். டியர் ஓல்டு இங்கிலாந்து என அன்பொழுக முணுமுணுத்தார் ஆண்டனி. 2 நாள் இருக்கு இன்னும். தப்பான போர்வையில் என்னால் சிம்னிஸுக்கு போக முடியாது. அதுக்கு பக்கத்தில் ஏதாவது தங்கும் விடுதி இருக்குமான்னு தெரியல. மிஸ்டர் ஆண்டனி கேட் வேற யாரும் கண்டுபிடிச்ச முடியாத வண்ணம் அங்கே தங்கிக்கலாம். இப்படியெல்லாம் தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட அவர் வளைந்து முன்வந்து ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தபடி டாக்ஸி ஓட்டுநருக்கு புது வழிகளை சுட்டிக்காட்ட டிரைவரும் சிரத்தையாய் அவ்வழியே பயணப்பட்டான். லண்டனின் மிகவும் குறுகலான மங்கலான களையற்ற பகுதி. அங்கொரு விடுதியின் முன் டாக்ஸி நுழைந்து நின்றது. வாடகை தொகை தரப்பட்டு டாக்ஸி அனுப்பப்பட விடுதியில் ஆண்டனி கேட் என்னும் பெயரில் ரூம் ஒன்று அமைத்து கொண்ட ஆண்டனி ஹோட்டல் பிளிட்ஸ் என்ற தலைப்பு கொண்ட தாள் ஒன்றினை எடுத்துக்கொண்டு அதில் எழுதத் துவங்கினார்.
அக்கடிதத்தில் முந்தைய நாளான வியாழனன்று வந்து இறங்கிவிட்டதாகவும் கைப்பிரதியினை பால்டர்சன் மற்றும் ஹாட்கின்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டதாகவும் உடனடியாய் இங்கிலாந்தை விட்டு கிளம்ப வேண்டியுள்ளதால் லார்ட் கேட்டர்ஹாம் அளித்திருந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள இயலாததற்கு மன்னிப்பையும் விவரித்தார். தங்கள் அன்புள்ள என்று எழுதி ஜேம்ஸ் மேக்ராத் என கையொப்பமிட்டார். இனிமேல் என்றபடி உரையின் மீது அஞ்சல் தலையை ஒட்டிய ஆண்டனி, அடுத்த பிசினஸுக்கு என்றார். ஜேம்ஸ் மேக்ராத் வெளியேற்றம். ஜேம்ஸ் ஆண்டனியின் நுழைவு.